வாழும் வார்த்தைகளால் உலகை மாற்றக்கூடியவன் எழுத்தாளர். அந்த எழுத்தாளருக்கு அடியுறையாக இருக்கும் வேர்கள் நம் விழாவின் தலைவர் போன்றோர். இந்நாள் நிகழ்வின் சிறப்பும் செம்மையும் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சி பாதையில் நமக்கு வழிகாட்டியாக விளங்கும் விழா தலைவர் அவர்களை சிறு உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். ஆயிரம் பொன் அரவிந்த் அவர்களே, என்னோடு மேடையில் இருக்கும் பல மேடைகளை என்னோடு பகிர்ந்து என்னோடு பயணித்து கொண்டிருக்கும், அதாவது இலக்கிய உலகில் பயணித்து கொண்டிருக்கும் டாக்டர் மணிவண்ணன் சார் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, செல்வின் சார் அவர்களே, பத்மநாபன் சார் அவர்களே மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு மெயின் ஒரு காரணம், நான் நிறைய எழுத்தாளர்களை அறிமுகம் செய்திருக்கிறேன் என்கிறது ஒரு முக்கியமான காரணம். தூத்துக்குடியை பொறுத்தவரையில் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 800 பேர் அறிமுகம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அதுவும் 23 ஆண்டுகள். அதில் நிறைய பேர் முதல் எழுத்தாளராக இருப்பாங்க. அப்போ தான் அந்த மீடியாக்குள்ளே வருவாங்க. அதுவும் புத்தகம் எழுதி வெளியிட்டுடலாம். ரேடியோவில் ஒரு டாக்கு கிடைக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துலலாம். நானே போய் ஒரு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணி தான் ஒரு ரேடியோ டாக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சுது ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ செல்வின் சார் எனக்கு சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ரேடியோவுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. நான் அவங்கள விசாரிப்பேன், அவங்களோட இதை அனுப்ப சொல்லுவேன், பயோடேட்டா பார்த்துருவேன், என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்துருவேன். அதுக்கு பிறகு அவங்களோட படைப்பை முதல்ல கொடுங்க, வாசித்து பார்த்துட்டு பண்ணிடுவோன்னு சொல்லுவோம். நிறைய முதல் எழுத்தாளர்கள் நிறைய தவறு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்படி நிறைய ஒரு 700-800 பேரை ஒரு வருஷத்துக்கு அறிமுகம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய வாய்ப்பாக கிடச்சிருக்கு. அது இந்த மண்ணுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. ஸோ பிரிண்ட் மீடியாவில் நான் பிரிண்ட் மீடியாவிலேருந்து தான் இதுக்கு வந்திருக்கிறேன். தினமலரில் தான் என்னோடய வாழ்க்கையை தொடங்கியது. 70 ரூபா சம்பளம் மாதத்துக்கு. அதுக்கு பிறகு தினமணிக்கு போனேன். தினமணியிலிருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்டு தினமணி ரெண்டையுமே சேர்த்து பார்க்க சொன்னாங்க. அது ரெண்டையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போது 420 ரூபா சம்பளம். அதுக்கு பிறகு ஹிந்து போனேன். ஹிந்துலேருந்து இந்தியா டுடேலேருந்து தான் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வந்திருக்கிறேன். சரியா? இப்படி ஒரு பிரிண்ட் மீடியா ஃபுல்லாகவே முடித்த பிறகு தான் நான் திருப்பி ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வந்திருக்கிறேன். 14,000 சம்பளம் வாங்கிட்டு 1,400க்கு இங்கே சேர்ந்தேன் ரேடியோவில், சென்னையில். ஸோ எல்லோரும் ஜீரோ, கடைசி ஜீரோ கூட்டிகிட்டே போவாங்க. நான் குறைச்சிட்டேன், ஏன்னா அரசு பணி இதுக்காக வேண்டி. ஆனால் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று இங்கே நிகழ்ச்சி தலைவராக தான் பணி நிறைவு பெற்றேன். ஸோ நிறைய பேரை அறிமுகம் செய்த அந்த மன நிறைவு எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் தம்பி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் கேரளாவில் இருக்கிறேன், கேரளாவில் வேலை பார்த்துட்ருக்கிறேன் சொல்லிட்டு. அந்த மண்ணிலிருந்து நீங்கள் எழுதுறது ஒரு பெரிய வாய்ப்பு, தமிழ். சரியா? நிறைய எழுத்தாளர்கள் அங்கே கேரளாவில் இருக்காங்க. நீல பத்மநாபன், முகுந்தன் சார், நிறைய பேர் தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதை போல் நீங்களும் வளரணும், வாழ்த்துக்கிறேன். சரியா? அப்புறம் இங்கே பள்ளிக்கு சென்று இப்போது நிறைய பேர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இன்னும் 2 நாளுக்கு பிறகு தான் அது வரும், பத்திரிகையிலெல்லாம் வரும். சின்ன குழந்தைகளை வச்சு இப்போ புஸ்தகம் போட போகிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சின்ன குழந்தைகளை வச்சு போட போகிறாங்க. நுழை, நட, பற, ஓடு, பற. சரியா? அந்த புஸ்தகங்கள் இப்போ அடுத்த தொகுதி வரப்போகுது. அதுக்கு நீங்கள் குழந்தைகள்கிட்ட அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க படைப்பு, நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் போகிறீங்களோ அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும்படியாக அவங்கள ஊக்குவிக்கணும். ஒரு 80 புஸ்தகங்களுக்கு மேலே வெளியிட போகிறாங்க இந்த வருஷம். சரியா? அதுக்கு உங்கள் குழந்தைகளை நீங்கள் கண்டிப்பாக ஊக்குவிக்கணும். சரியா? இது என்னோடய வேண்டுகோள். இந்த மேடையில் நான் வைக்கும் உங்களிடம் இருக்கும் வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நம்புகிறோம்.
நிறைய இளம் எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. யூனிவர்சிட்டி, தமிழ் யூனிவர்சிட்டியில் தானே வந்திருக்கிறீங்க? ஆமாம், ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. நான் உங்கள் யூனிவர்சிட்டியில் நிறைய லெக்சர் கொடுத்துருக்குறேன். மிஸ்டர் திருமலை அவர் துணைவேந்தராக இருக்கும்போது அவர் என்னோட வாத்தியார் கூட, சரியா? அவர் ஒவ்வொரு தடையும் கூப்பிட்டுருவார் என்ன, ஏதாவது கூப்பிட்டு அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டு லெக்சர் காலையிலையும் சாயங்காலம் 2 நேரமுமே நான் பாடம் எடுத்திருக்கேன் உங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து. ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே கலந்துக்கிட்டதில்ல, சரியா? ஓகே, அனைவருக்கும் நன்றி. ஓகே.